நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் பராசர கீதையில் முப்புறம் வெறித்த கதையை குறித்து தான் சேவிக்கின்றோம். பிரத்திகிரகத்தில் சம்பாதிக்கப்பட்ட தனங்கள், பிராமணனிடத்திலும் யுத்தத்தில் ஜெயத்தால் சம்பாதிக்கப்பட்ட தனங்கள் க்ஷத்ரியனிடத்திலும், நியாயத்தால் சம்பாதிக்கப்பட்ட தனங்கள் வைசியனிடத்திலும், பணி செய்ததால் சம்பாதிக்கப்பட்ட தனங்கள் நான்காவது வர்ணத்தினிடத்திலும் அற்பமாய் இருந்தாலும் தர்மத்தில் உபயோகித்தால் பெரும் பயனுள்ளவையாகவே சிலாகிக்கப்படுகின்றன. நித்தியம் 3 வர்ணத்தார்களும் ஏவினதை செய்வோன் நான்காவது வர்ணத்திற்காக சொல்லப்படுகின்றான். பிழையில்லாத பிராமணன் சத்திரிய தர்மத்தை அடைந்தும் வைசிய தர்மத்தை அடைந்தும் இழிவை அடையான். எப்பொழுது பிராமணன் நான்காவது வர்ணத்தின் தர்மத்தை உடையவன் ஆவானோ அப்பொழுது இழிவை அடைகின்றான். எப்பொழுது ஜீவன மார்க்கம் ஏற்படவில்லையோ அப்பொழுது நான்காவது வர்ணத்தினருக்கும் வியாபாரம், பசு மேய்த்தல், கொல்லு தச்சு முதலான சில்ப வேலையால் ஜீவனம் ஆகிய இம்மூன்றும் விதிக்கப்படுகின்றன. உலகில் நிந்திக்கப்பட்டவையான நாடகத்தில் வேஷம் தரித்தலும், பதுமையாட்டலும், மது மாமிசங்களை விற்பதும், உலோகம், தோல் இவற்றை விற்றலும் தன் முன்னோர்களால் செய்யப்படாமல் புதிதாக தான் செய்யக்கூடாது. முன்னோர்களால் செய்யப்பட்ட இந்த கர்மத்தையுடைய வம்சத்திலிருந்தும் இதை தள்ளுகிறவனுக்கு பெரிதான தர்மம் என்ற கேள்வி. உலகத்தில் சித்தியடைந்த புருஷன் செருக்குற்ற மனத்துடன் எந்த பாவ சர்மத்தை செய்கிறானோ, அந்த பாவ கர்மத்தை செய்கிறானோ அதுவும் பிறரால் கொள்ளத்தகாததாக சொல்லப்படுகின்றது. அப்படியும் மேற்படுமோ வென்றால் அடங்கினவர்களும் தர்மத்தை பிரதானமாக உடையவர்களும் நியாயமான தர்மத்தை அனுசரித்தவர்களுமான பிரஜைகள் குறையை தெரிவிக்கிற திக்தண்ட ரூபமான சிக்ஷை உடையவர்களாக புராணங்களில் சொல்லப்படுகிறார்கள். மனிதர்களுக்கு எப்பொழுதும் இந்த உலகில் தர்மம்தான் சிலாகிக்கப்படுகின்றது. உலகத்தில் தர்மத்தால் பெரியோர்களான மனிதர்கள் குணங்களையே அனுஷ்டிக்கின்றார்கள். அசுரர்கள் அந்த தர்மத்தை பொறுக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் வர வர விருத்தி அடைந்து பிரஜைகளுக்குள் புகுந்தார்கள். அந்த பிரஜைகளுக்கு தர்மத்தை நாசம் செய்கின்ற கொழுப்பானது உண்டாயிற்று. அதன் பிறகு கொழுத்த மனமுடைய அந்த பிரஜைகளுக்கு கோபம் உண்டாயிற்று. குரோதத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரஜைகளுடைய நடக்கை லஜ்ஜையை கொடுக்கக்கூடியதாயிற்று. பிறகு அந்த லஜ்ஜையும் நசித்தது, மோகம் உண்டாயிற்று. பிறகு மோகத்தால் சூழப்பட்ட அந்த பிரஜைகள் ஒன்றோடு ஒன்று வருத்தி மோகத்தை விருத்தி செய்து கொண்டு முன்போல சுகமாக தர்மத்தை பார்க்கவில்லை. பிறகு அந்த பிரஜைகளை அடைந்து அந்த திக்தண்டமானது அடக்குவதில் காரணமாகவில்லை. பிறகு பிரஜைகள் பிராமணர்களையும் தேவர்களையும் அவமதித்து விஷயங்களை அனுபவித்தன. இந்த சமயத்திலேயே தேவர்களுக்கெல்லாம் சிரேஷ்டர்களும் தீரர்களும் அநேக ரூபமுடையவர்களும் குணங்களால் மேலானவருமான பரமேஸ்வரரை சரணடைந்தார்கள். பட்டினத்தோடு ஆகாயத்தில் செல்லுகின்றவர்களான அந்த அசுரர்கள் மூவராய் இருந்தும் அந்த பரமேஸ்வரரால் தேவர்களால் விருத்தி செய்யப்பட்ட தேஜஸுடைய ஒரே அம்பினாலே அறுத்து பூமியில் தள்ளப்பட்டார்கள். பயங்கரனும் பயங்கரமான பராக்கிரமம் உடையவனான அந்த அசுரர்களுடைய தலைவன் மட்டும் இருந்தான். தேவர்களுக்கு பயத்தை உண்டு பண்ணுகிற அவன் சூலபாணியான பரமேஸ்வரரால் கொல்லப்பட்டான். அவன் கொல்லப்பட்ட பிறகு மனிதர்கள் தங்கள் நிலைமையை அடைந்தார்கள். வேதங்களும் சாஸ்திரங்களும் பூர்வம் போல பிரவர்த்தித்தன. பிறகு ஸ்வர்க்கத்தில் தேவர்களுடைய ராஜ்யத்தில் இந்திரனுக்கு அபிஷேகம் செய்து சப்த ரிஷிகளும் மனிதர்களுடைய சிக்ஷையை நடத்துவதில் சேர்ந்து கொண்டார்கள். பிறகு சப்த ரிஷிகளுக்கு மேலே விப்ருது என்கிற அரசனும் சேர்ந்து கொண்டான். பிறகு சத்திரியர்களும் ராஜ்யங்களில் தனித்தனி அரசர்கள் ஆனார்கள். பெரிய குலத்தில் பிறந்தவர்களுக்கும் மிகவும் முன்னோர்களான முதியோர்களுக்கும்
இருதயத்திலிருந்து அசுரத்தன்மையானது விலகவில்லை. ஆகையால் தொடர்ச்சியாய் வந்த அந்த அசுரத்தன்மையினாலேயே பயங்கரமான பராக்கிரமத்தை உடைய அரசர்கள் அசுரர்களுக்குரிய காரியங்களையே செய்தார்கள். அவைகள் அவர்களிடத்திலேயே இருந்தன. அவர்கள் அவைகளையே நிலை பெறவும் செய்தார்கள். இப்பொழுதும் மிகவும் புத்தியில்லாத மனிதர்கள் அவைகளை செய்கின்றார்கள். ஆகையால் நான் உனக்கு சொல்லுகின்றேன், வித்வானான புருஷன் சாஸ்திரத்தில் ஆராய்ந்து அனாதி சித்தமான பிரம்ம ஞானத்தை அடைய வேண்டும். ஹிம்சா ரூபமான கர்மாவை விட வேண்டும். தர்மத்திற்காக முறை தவறி கலப்பாக திரவியத்தை சம்பாதிக்க கூடாது. அது சேமமாக சொல்லப்படுவது இல்லை. அடக்கமுடையவனும் சத்திரியனும் இஷ்டர்களான உறவினர்களை உடையவனுமான நீ அடக்கத்துடன் இவ்வாறிருந்து பிரஜைகளையும் வேலைக்காரர்களையும் புத்திரர்களையும் உன்னுடைய தர்மத்தோடு கவனித்து ரட்சி. இஷ்டர்களுடையவையும் பகைவர்களுடையவையும் சேர்க்கையில் சிநேகமும் வைரமும் உண்டாகின்றன. அதனால் அநேகமாயிரம் பிறவிகளில் சுழல்கின்றான். ஆகையால் குணங்களில் பற்றுதல் வைக்க கடவாய். ஒரு விதத்தாலும் தோஷங்களில் பற்றுதல் வைக்காதே. குணமில்லாதவனாய் இருந்தாலும் யார் துர்புத்தி உள்ளவனோ அவன் தனக்கு அதிகனாய் இருக்கின்றான். தர்மாதர்மங்கள் மனிதர்கள் விஷயத்தில் பிரவர்த்திக்கின்றன. மனிதர்கள் அல்லாத மற்ற பிராணிகள் விஷயத்தில் அப்படி பிரவர்த்திக்கிறது இல்லை. மனிதனானவன் ஆசை உள்ளவனாய் இருந்தாலும் ஆசை அற்றவனாக இருந்தாலும் தர்மசீலனாயும் வித்வானாயும் எப்பொழுதும் உலகத்தில் ஆத்ம பூதனாய் இருந்து கொண்டு பிராணிகளுக்கு இம்சை இல்லாமல் நடக்க வேண்டும். எப்பொழுது அவனுடைய மனமானது சங்கற்பம் நீங்கினதாகின்றதோ அப்பொழுது அசத்தியமே ஏற்படாது, சேமத்தை அடைவான் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.